ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882 இந்த ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ செக்ஷன் 1ல் வந்து ப்ரிலிமினரியில் ஆக்டோட நேம், தென் இது வந்து எக்ஸ்டெண்ட் டு ஹோல் ஆஃப் தமிழ்நாடுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி இருந்தால் கூட கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா அஃபிஷியல் கெசட்டில் சில பிளேசஸை வந்து எக்ஸம்ட் பண்ண முடியும். இந்த சட்டத்தோட ஆம்பிட்லேருந்து முழுசுமோ இல்லை ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஆக்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். அது வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதன் மூலமாக அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணுறதன் மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சில ப்ரொவிஷன்ஸை வந்து தேவைப்படக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி வேரி பண்ணிவிட்டு கூட அவங்க அந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது வந்து சில ப்ரொவிஷன்ஸை வந்து வேரி பண்ணுறாங்க அதோட மேனரில் அப்படின்னும் போது அது அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை வந்து பாதிக்காது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த செக்ஷன் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து 1 கேபிட்டல் ஏல டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரிக்கு மட்டும்தான் சாப்டர் 6A அண்ட் 6B இந்த ரெண்டுமே வந்து டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரிக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது 1 கேபிட்டல் ஏல சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 2ல் இதில் வந்து நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கவர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்டேட் ஆக்ட், ஸோ ஆப்வியஸாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு. தென் கலெக்டர் அப்படின்னு சொல்லும்போது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ரெவன்யூ கலெக்டர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கலெக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ரெவன்யூ அதுக்கு அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவோ அவங்க தான் கலெக்டர். தென் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய நேம் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபஸ்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் பை ஆர்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன நேம்லலாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம்னா கன்சர்வேட்டர், டெபுட்டி கன்சர்வேட்டர், இல்லைனா அசிஸ்டண்ட் கன்சர்வேட்டர், இல்லைனா எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு. ஸோ இந்த நேமில் எந்த நேமில் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாலும் சரி கவர்மெண்ட் வந்து ஆர்டர்ஸ் மூலமாக யாரையாவது இந்த நேமில் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ன்றதுக்கு கீழே வருவாங்க. தென் ஸோ இவங்க எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்கன்னா டு டிஸ்சார்ஜ் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஆஸ் வெல் அஸ் தி ரூல்ஸ். தென் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லி யாரை வந்து சீஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அதாவது சீஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை. சப்போஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து 2ஆக பிரித்து அதில் வந்து 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இண்டிபெண்ட்டாக வந்து போர்ஷனாக பிரித்து 2 பேருமே இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேருமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அதுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ன்றதுக்கு கீழே கவர் ஆவாங்க. தென் ட்ரீ இன்க்ளூட்ஸ் ஸ்டம்ப்ஸ், பேம்பூஸ் அண்ட் ப்ரஷ்வுட் இவ்வளோ சொல்லியிருக்காங்க. இதில் இன்க்ளூடிங் டெஃபினிஷனாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூட்ஸில் வந்து ஸ்டம்ப்ஸு, பேம்பூஸ் அண்ட் ப்ரஷ்வுட். இந்த பேம்பு வந்து ஏன் இங்கே எக்ஸ்க்ளூசிவாக சேர்த்துருக்காங்க அப்படின்னா அது வந்து இன் ஜென்ரல் புல் வகைக்குள்ளே தான் பேம்பூஸ் வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு புல் இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி வரும். பட் அது புல் இனத்துக்குள்ளே வருதுன்றதுனால அதை இந்த ஆக்டோட ஆம்பிட்லேருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாதுன்றதுனால அதை இதுக்குள்ளே ட்ரீக்குள்ளே வந்து இன்டென்ஷனலாக அதை சேர்த்துருக்காங்க. தென் இந்த ப்ரஷ்வுட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து புதர் செடி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது கொஞ்சம் மரம் இது மாதிரியே அந்த இதில் தண்டு இதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதாவது புல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த புதர் செடி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இது. அப்படி இல்லாட்டி மரம் இன்னும் முழுசாக வளராமல் கொஞ்சம் யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ப்ரஷ்வுட்ன்றதுக்கு கீழே வரும். தென் ஸ்டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மரத்தை கட் பண்ணிட்டாங்க, பட் அதோட அந்த வேர் பாகம் மட்டும் மண்ணுக்குள்ளே இருந்து கொஞ்சம் மட்டும் வெளியில் இருக்கும் இல்லையா மரம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ஸ்டம்ப்ஸுன்றதுக்கு கீழே கவர் ஆகும். இது ஏன் இதையும் உள்ளே சேர்த்துருக்காங்கன்னா யாரும் வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்து நான் ஸ்டம்பை தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், மரத்தை ஏற்கனவே வெட்டிட்டாங்க, இது வந்து வேர் பகுதி மட்டும்தான் அதுக்குள்ளே இருந்தது, ஸோ இதை வந்து நம்ம ட்ரீன்றதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியாது, அதனால் நான் ஸ்டம்பை ரிமூவ் பண்ணினதை வந்து ஃபாரஸ்ட்டில் இருந்து நான் ட்ரீயை எடுத்துகிட்டு போனதை ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி யாரும் வந்து டிஃபென்ஸ் எடுக்கக்கூடாது. அதே போல் தான் பேம்பு வந்து அது வந்து ஒரு புல் வகையை சார்ந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் டிஃபென்ஸ் எடுத்து இந்த ஆக்டோட ஆம்பிட்டுக்குள்ளேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த நேச்சரில் இருக்கக்கூடியதையுமே இந்த ட்ரீன்றதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் டிம்பர் அப்படின்னு சொல்லும்போது இன்க்ளூட்ஸ் trees when they have fallen or have felled and all woods whether cut up or fashioned or hollowed out for any purpose or not. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி டிம்பர்னு சொல்லும்போது அந்த வெட்டுப்பட்ட இதுதான், அது அதுவாக வந்து விழுந்திருந்தாலும் சரி, ஒரு ட்ரீ வந்து அதுவாக தன்னால் கீழே விழுந்திருந்தாலும் சரி, இல்லை யாரோ கட் பண்ணியிருந்தாங்கனாலும் சரி, ஸோ அந்த கட் பண்ணப்பட்ட மரத்தை தான் வந்துட்டு டிம்பர் அப்படின்றதுக்கு கீழே சொல்கிறோம். தென் அதில் வந்து இது வந்து அதை திருப்பி ஃபர்தராக வந்து துண்டு போட்டு அவங்க அந்த மரத்தை கட் பண்ணியிருந்தாங்கனாலும் சரி,
இல்ல அத வந்து அத வந்து மாத்திட்டாங்க. அதுல வந்து ஏதாவது நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு, அந்த மாரி ஷோகேஸ்க்கு. ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு விதத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அத வந்து ஆல்டர் பண்ணிட்டாங்க. மரம்ன்றதுல இருந்து அதுல சம் மெத்தட் அடாப்ட் பண்ணி அத ஆல்டர் பண்ணிட்டாங்க. இல்ல அதுல வந்து ஒரு ஹாலோ போட்டு வேற ஏதாவது பர்ப்பஸ்க்கு இந்த மாரி யூஸ் பண்றதுக்கு எடுத்துட்டாங்க. அதாவது பீம் போடுறதுக்குலாம் சில இடத்துல பயன்படுத்துவாங்க. அந்த மாரி என்ன பண்ணியிருந்தாங்கனாலும் சரி, அது வந்து டிம்பர்ன்றதுக்கு கீழ வரும். ஸோ அதோட நேச்சர மாத்திட்டதுனால மட்டும் அது டிம்பர்ன்றதுக்கு இருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடாது அப்படின்னு சொல்ற மாரி இது இருக்கு. ஸோ இது வந்து டிம்பர். தென் ஷெட்யூல்டு டிம்பர்ன்னு சொல்லும்போது நமக்கு ஸ்பெசிஃபைடு ஷெட்யூல்ல என்ன ஸ்பெசிஃபை பண்ணி குடுத்துருக்காங்களோ, அந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஷெட்யூல்டு டிம்பர். தென் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து மினரல்ஸ், லைம்ஸ்டோன் அண்ட் சர்ஃபேஸ் சாயில் இந்த 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடியது எல்லாத்தையுமே வந்து ஒரு 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஸோ மினரல்ஸ்னால் நமக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா தாது பொருட்களும், அப்புறம் லைம்ஸ்டோன்னு சொல்லும்போது இந்த சுண்ணாம்புக்கல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் சாயில், அங்கே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மண். ஸோ இதை தாண்டி அதுக்கப்புறமா ஃபர்தராக வரக்கூடியதை ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, எல்லா விதமான வெஜிடேட்டிவ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ன்னு சொல்ல அந்த வெஜிடேட்டிவ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் அதை தனியாக சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அனிமல் அண்ட் இன்செக்ட்ஸ் இது மூலமாக வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தை இதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரீஸு, டிம்பர், பிளான்ட்டு, அதுக்கப்புறம் கிராஸ், தென் பீட். இந்த பீட்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சில ரொம்ப இந்த கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து பாதி அழுகி போய் இருக்கக்கூடிய மாதிரியான செடி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பீட் அப்படின்றதுக்கு கீழே சொல்கிறாங்க. தென் கேன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த பிரம்பு இந்த சுகர் கேன் வருது இல்லையா, அதாவது அந்த மாதிரி பிரம்பு இல்லைன்னா நம்ம இந்த சுகர் கேன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸில் வரக்கூடியது. தென் க்ரீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா அது கிரவுண்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பிளான்ட்டில் கொடி மாதிரி பரவி போகக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து க்ரீப்பர்ஸ்ன்றதுக்கு கீழே வரும். தென் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இது வந்து ரொம்ப டாலாக வளரக்கூடிய நாணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் ஹைட்டாக வளர மாதிரியான செடி. ஸோ அதெல்லாம் இந்த ரீட்ஸ்ன்றதுக்கு கீழே வரும். தென் ஃபைபர்னு சொல்லும்போது இந்த வெஜிடேட்டிவ் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த லீவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டெம்மாக இருக்கட்டும், அதிலேருந்து எடுக்கக்கூடிய மாதிரியான ஃபைபர்ஸு. தென் லீவ்ஸ் நமக்கு தெரியும். தென் மோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து என்னென்னா, ரொம்ப ஒரு மாய்ஸ்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய சின்ன ரொம்ப ஸ்மாலான பிளான்ட்டுன்ற மாதிரி. தென் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, ரூட்ஸு இதெல்லாம் நமக்கு தெரியும். தென் கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த இன்செக்ட்ஸ் வந்து பிளான்ட் மேலே போயிட்டு உட்கார்றதுனால சம்டைம்ஸ் இந்த பிளான்ட்டில் வந்து ஏதாவது இரிட்டேஷன் காஸ் ஆகி அதன் மூலமாக அதில் வந்து வளரக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்நார்மலாக அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு தான் இந்த கால்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பிளான்ட் அப்நார்மலாக க்ரோத் ஆகுது, அது வந்து இந்த இன்செக்ட்ஸ்னால அது மாதிரி ஆகுதுன்னா கூட அதுவுமே வந்து இதுக்கு கீழே கவர் ஆகும். இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இந்த கால்ஸ்ன்னு சொல்லி இந்த அப்நார்மலாக அந்த பிளான்ட்டில் இருந்த க்ரோத்தை வந்து யாராவது ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை எப்படிலாம் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படி கோர்ட்டில் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி இந்த பிளான்ட் அப்படியே க்ரோத் ஆகிறது கிடையாது. இது வந்து ஒரு இன்செக்ட்ஸ் வந்து அதில் வந்து இருக்கிறதுனால பிளான்ட் மேலே இரிட்டேட் ஆகி அதனால் வளர்ந்தது தான். ஸோ இது ஆக்சுவலாக அந்த பிளான்ட் அதை வளர்க்கலை, பட் இந்த இன்செக்ட்ஸ் இதன் மூலமாக தானே அது வளர்ந்துருக்கு. அப்போ இது வந்து இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ன்றதுக்கு கீழே வராதுன்னு சொல்லிலாம் கூட சில கேஸில் வந்து டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க. பட் கோர்ட் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா இங்கே வந்து அது எக்ஸ்க்ளூசிவாகவே நமக்கு வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸில் வந்து சேர்த்துருக்கிறதுனால. தென் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லும்போது இது நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு ஃப்ளேவரிங் ஐட்டம்காக நம்ம வந்து மெடிசினல் இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த லவங்கம், பட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லக்கூடிய அதாவது வெஜிடேட்டிவ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்றதுல. தென் அடுத்த பார்ட்டில் வந்து அதோட வெஜிடேட்டிவ் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னா, இந்த ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து கட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம இந்த பாக்கு எடுக்கிறோம் இல்லையா, அந்த இந்த கொட்டைப்பாக்கு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. தென் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இதுவுமே வந்து பிளான்ட்டில் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் கவுச் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இது வந்து நேச்சுரல் ரப்பர். இந்த ரப்பர் பிளான்ட்லேருந்து அதை டேப்பிங் மூலமாக கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த இதுக்கு கீழே. தென் கம் அண்ட் வுட் ஆயில், ரெசின், வார்னிஷ் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டது தான். தென் அடுத்து வந்து
இந்த லேக் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒன் டைப் ஆஃப் ரெசின் தான். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து சார்கோல் நமக்கு தெரியும் இல்லையா, கறி. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இதை வந்து எரித்து அதை கறியாக்கி அவங்க அந்த கார்பனை வந்து எரித்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த ரெசிடியூலேருந்து கார்பனை எடுத்திருந்தாங்க அப்படின்னா கூடமே அதுவுமே வந்து இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். ஸோ தென் ஃபைனலாக வந்து அனிமல் அண்ட் இன்செக்ட்ஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ன்றது தேர்ட் கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஹனி, அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸோட ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து வேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டஸ்க்னா என்னென்னா அந்த அனிமல் எலஃபெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய அனிமலோட டீத்து, இதுதான் வந்து இந்த டஸ்க் அப்படின்றதுக்கு கீழே கொண்டு வராங்க. தென் போன்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த அனிமல்ஸோட ஸ்கெலிட்டன், அதுக்கப்புறம் வந்து ஹார்ன்ஸ்னால் கொம்பு, இந்த மான் இது மாதிரியான இதில் இருக்கக்கூடிய கொம்பு. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸாக பிரித்து இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ன்றதுக்கு கீழே வச்சுருக்காங்க. தென் இதில் வந்து ஒரு 2 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னா, டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது இம்மெட்டீரியல். ஸோ இந்த இடத்துல ஒரு அஃபண்டர் வந்து டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரியிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது நான் வந்து இது அந்த ஏன்னா இப்போ டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரின்னு சொல்லும்போது அது வந்து அதுக்குள்ளே ஃபாரஸ்ட்டும் இருக்கலாம், ஃபாரஸ்ட்டுன்னு நேம் பண்ணப்படாத மற்ற இடங்களும் இருக்கலாம். டோட்டலாகவே ஒரு ஏரியாவை வந்து டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரின்னு சொல்லும்போது எல்லாமே உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது மட்டும்தான் இதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும்னு அவங்க டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே வந்து வெதர் அந்த இதை போட்டிருக்காங்க, வெதர் ஃபவுண்ட் இன் ஆர் பாட் ஃப்ரம் ஃபாரஸ்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் அஃபண்டர் வந்து இப்படி கிளைம் பண்ண முடியாது, நான் இதை வந்து ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரல, அதுக்கு வெளியே டெரிட்டரியிலேருந்து ரோடு சைட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போலாம் எதுவுமே அவங்க கிளைம் பண்ண முடியாது. தென் அடுத்து அது வந்து எந்த பொருளை பொறுத்து அப்படின்னா டிம்பர் ஆர் ட்ரீஸ் விச் ஆர் ஸ்பெசிஃபைடு டு பி ராயல்ட்டிஸ் அண்டர் செக்ஷன் 40G அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த 40Gக்கு கீழே எந்த இதுக்கெலாம் வந்து ராயல்ட்டிஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த டிம்பர் அண்ட் ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் டெரிட்டரியில் இந்த மாதிரி அவங்க சொல்ல முடியாது. ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்தாலும் சரி, வெளியிலேருந்து எடுத்தாலும் சரி, அதுவுமே வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ன்றதில் கவர் ஆகும். தென் எக்ஸ்ப்ளனேஷன் 2 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டிம்பர் டஸ் நாட் இன்க்ளூட் எனி வுட் தட் ஹாஸ் பீன் brought or fashioned such as door, window, articles or furnished and boxesன்றதில் சப்போஸ் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 1 இந்த டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா டிம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை இன்க்ளூட் பண்ணாது அப்படின்னா ஒரு மரத்தோட வுட் இருக்குது, அதை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஃபேஷன் அன்ற நேச்சரில் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இல்லை விண்டோ இல்லை டோர் இந்த மாதிரி ஏதோ செய்கிறதுக்காக முழுவதுமாக அதை மாற்றி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் இதிலேருந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 1 பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்க்ளூட் ஆகும் டிம்பர் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இதை வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. தென் ஃபாரஸ்ட் அஃபென்ஸ்ன்னு சொல்லும்போது அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி ரூல் மேட் ஹியர் அண்டர். ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே பனிஷ் பண்ணக்கூடிய அஃபென்சஸ் அண்ட் இந்த சட்டத்துக்கு கீழே ரூல்ஸில் வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணி கொடுத்துருக்கதா அந்த ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணும்போது அதுவுமே அஃபென்ஸாக வந்து கருதப்படும். அதுதான் ஃபாரஸ்ட் அஃபென்ஸுன்றது. தென் கேட்டில் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா இதுவுமே வந்து இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். அப்போ எலஃபண்ட், கேமல், பஃபல்லோ, ஹார்ஸ், மார்ஸ், போனீஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு கோல்ட்ஸ், ஃபில்லிஸ், மியூல்ஸ், ஆஷ், அதுக்கப்புறம் பிக், ரேம்ஸ், ஈவ்ஸ், ஷீப், லேம்ப், கோட் அண்ட் கிட். ஸோ இவ்வளோ சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு இந்த எலஃபண்ட், கேமல், பஃபல்லோ, ஹார்ஸ் இதெல்லாமே தெரியும். தென் அந்த மார்ஸ் அண்ட் போனீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபில்லிஸ்ன்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே வந்து இந்த குதிரையோட வெரைட்டிஸில் வரக்கூடியது தான் இது எல்லாமே. தென் அதுக்கப்புறம் வந்து ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு அந்த கழுதை அந்த இதில் வந்துடும். தென் அதே போல் மியூல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்களே அதுவுமே வந்து கழுதையோட வெரைட்டி. அதுக்கப்புறம் பிக்குன்றது நமக்கு தெரியும். தென் ரேம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆடு. அதே போல் ஈவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஈவ்ஸ். அதுக்கப்புறம் ஷீப்பு, லேம்ப்பு, கோட்டு இது எல்லாமே வந்து ஆடுகளோட வெரைட்டி தான். ஸோ இது எல்லாமே கேட்டில்ன்றதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. தென் ரிவர் அப்படின்னு சொல்லும்போது ரிவரில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸு, கேனல்ஸ், அதுக்கப்புறம் பேக் வாட்டர், க்ரீக் ஆர் அதர் சேனல். நேச்சுரலாக அது வந்திருந்தாலும் இயற்கையாக உருவாகியிருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக்கி இருந்தாலும் சரி, இது எல்லாமே ரிவர்க்குள்ளே அட்ராக்ட் ஆகும். தென் இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா இந்த ப்ரொவிஷன் இந்த டெஃபினிஷனை பயன்படுத்தி தான் பின்னாடி வந்து எதை வந்து அவங்க ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்கங்கிறதுல இந்த வேர்டை பயன்படுத்துகிறாங்க. ஸோ லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றதுல எது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஆல் அன்ஆக்குபைடு லேண்ட். ஸோ
ஆக்குபை பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுமே வந்து லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி கவர்மெண்ட் தான். இது வந்து ஆல்ரெடி அந்த லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டால் அசஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை அசஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அது வந்து அன்ஆக்குபைடாக இருக்கக்கூடிய எல்லா லேண்டும் லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் கவர்மெண்ட்டுன்றதுக்கு கீழே வரும். பட் இதில் எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, அதாவது லேண்ட் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லி இதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த ரயத்வாரி, அப்புறம் சானடை, மில்கியாட், தென் இஸ்டிமார் அப்படின்னு சொல்லி இந்த ஜமீன்தாரி மெத்தட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள இந்த நிறைய ஐட்டம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கெல்லாம் கீழே, இந்த கேட்டகரிக்கெல்லாம் கீழே லேண்ட் ஹோல்டர்ஸாக வந்து இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து இதுவே வந்து டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் எது லேண்ட் அட் டிஸ்போசல் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு வரும் அப்படின்னா, எல்லா லேண்டுமே அந்த லேண்டு வந்து ஆக்குப்பை ஆகியிருந்தாலுமே வந்து அது வரும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரின்னு சொல்லும்போது ஈவன் அது வந்து இது வரைக்கும் எல்லாருமே நம்ம பப்ளிக்காக எல்லோரும் மக்கள் இருக்கக்கூடிய இடத்த கூட கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டெரிட்டரி மாற்ற முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஆக்குப்பைடாக கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஸோ ஆக்குப்பைடாக அது டெம்பரவரியாக இருந்தாலும் சரி, இல்லை பெர்மனெண்ட் நேச்சரில் இருந்தாலும் சரி, ஈவன் வித்தவுட் பெர்மிஷனில் அவங்க வித்தவுட் பெர்மிஷனில் எப்படி இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் கவர்மெண்ட்னு வரும்போது இது எல்லாமே வரும். அதே போல் அதை அசஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அன்அசஸ்டாக இருந்தாலும் சரி. பட் இதில் எது எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னா, எது இன்க்ளூட் ஆகாதுன்னா, தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜென்மீஸ் ஆர் தேவஸ்வாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நேச்சரில் வரக்கூடிய கேட்டகரிக்கில் வரக்கூடியது மட்டும் இந்த டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரியில் வராது. மற்றபடி எல்லாமே வந்து ஈவன் ஆக்குப்பைடு லேண்டாக இருந்தால் கூட அதுவுமே வந்து கவர் ஆகும் டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரி பொறுத்த வரைக்கும். தென் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறது. தென் இம்ப்ரிசான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இம்ப்ரிசான்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் டிஃபைன்ட் இன் இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பீனல் கோடில் நமக்கு 2 டைப்பாக வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரிகரஸ் இம்ப்ரிசான்மெண்ட் அண்ட் சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட்டு. ஸோ அதை தான் இங்கே வந்து எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. தென் ஷெட்யூல் டிம்பர் அப்படிங்கும்போது நமக்கு ஷெட்யூலில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஷெட்யூல்டு டிம்பர். தென் டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரின்னு சொல்லி நமக்கு இந்த ஆக்டில் வந்து 2 டெரிட்டரியை சொல்லியிருக்காங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தி செங்கோட்டை தாலுக் இன் தி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டை வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கன்னியாகுமரி ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செங்கோட்டை தாலுக் ஆஃப் தி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இது 2மே வந்து டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரின்றதுக்கு மீனிங்கில் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 2 கம்ப்ளீட் ஆகிடுது. தென் சாப்டர் 2ல் செக்ஷன் 3 ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ கவர்மெண்ட் தான் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஸோ செக்ஷன் 3ல் கவர்மெண்ட் மே கான்ஸ்டிடியூட் எனி லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ இந்த லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் கவர்மெண்ட்டு நீங்கள் இந்த வேர்டு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, இதை தான் அங்கே மேலே நமக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து எப்போ வேணுனாலும் கான்ஸ்டிடியூட் பண்ணலாம். எந்த லேண்டனா லேண்ட் அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த லேண்டை எப்போனாலுமே அவங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 3. தென் செக்ஷன் 4ல் வந்து அது என்ன மேனரில் அவங்க அதை வந்து டிக்ளேர் பண்ண முடியும், எப்படி அதை கான்ஸ்டிடியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் அடுத்து ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸில் ஃபுல்லாக சொல்கிறாங்க. செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு லேண்டை வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியல் கெசட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனில் பப்ளிஷ் பண்ணணும். இன் ஜென்ரல் அஃபிஷியல் கெசட்லையும் ஆஸ் வெல் அஸ் தி அஃபிஷியல் கெசட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் 2லையும் வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது என்னெல்லாம் அப்படின்னா தி சிச்சுவேஷன் அண்ட் லிமிட்ஸ் ஆஃப் சச் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சிச்சுவேஷன்ற வேர்டு வந்து எதை டினோட் பண்ணுறாங்கன்னா அந்த லேண்டோட பவுண்ட்ரிஸு, அது இன் அண்ட் அரௌண்ட் என்ன இருக்குது, எது பக்கத்தில் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. நம்ம சொல்லுவோம்ல இந்த லேண்ட் லொக்கேட்டட் சிச்சுவேட்டட் அட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மீனிங் தான். ஸோ சிச்சுவேட்டட் அண்ட் அந்த என்ன லிமிட்டுக்குள்ளே இருக்குது, ஸோ இதை வந்து அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் அந்த நோட்டிஃபிகேஷனில். தென் அடுத்து ஒரு டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷன் என்னென்னா இந்த லிமிட்டு, இந்த சிச்சுவேஷன் அண்ட் லிமிட்டுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க இந்த ஏரியாவை நாங்கள் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷன். ஸோ இது வந்து ப்ரப்போசல் ஸ்டேஜில் தான் இருக்குது, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக மாறல. ஸோ டிக்ளரிங் தட் இட் இஸ் ப்ரப்போஸ்டு டு கான்ஸ்டிடியூட். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று கான்ஸ்டிடியூட் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்கணும். தென் அடுத்து ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோன்றதை அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லணும். அந்த ஆஃபீஸரோட நேம் வந்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அதை சொல்லி இவர் தான் வந்துட்டு இனிமேல் இந்த லேண்டில் இருக்கக்கூடிய உரிமைகள் தொடர்புப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரைட்,
nature of right and extent of any right claimed by or alleged to exist in favor of any person in or over any land comprised with such limit அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து டு எனி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் சச் லேண்ட் அண்ட் டு டீல் வித் தி சேம் ஆஸ் ப்ரொவைடட் இன் திஸ் சாப்டர். ஸோ இந்த கிளாஸ் சி ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்னெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், நேச்சர், எக்ஸ்டென்ட் ஆஃப் ரைட். இது வந்து கிளைம் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை அலிஜிட் டு எக்ஸிஸ்டாக இருந்தாலும் சரி. எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது என்னெல்லாம் வரும்னா, ஒரு உரிமை இருக்கா இல்லையா, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இது எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் இப்போ வந்து ஒருத்தர் ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறாருனா இவருக்கு இந்த ஓனர்ஷிப் ரைட் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது வந்து எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இது நீ உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த உரிமைனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை டிசைட் பண்ணணும். தென் அடுத்து நேச்சர் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது எக்ஸிஸ்டன்ஸ். நேச்சர்னு சொல்லும்போது என்ன நேச்சரில் உள்ள உரிமை இது, அது ஓனர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஆக்குபேஷன் ரைட்டாக இருக்கலாம், இல்லை லீஸ் ஹோல்ட் ரைட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி என்ன நேச்சர் ஆஃப் ரைட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த நேச்சர். இல்லைனா மியர் ஈஸ்மெண்ட்ரி ரைட்டா, ஸோ அந்த நேச்சர் ஆஃப் ரைட்டு. தென் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு பவுண்டரிஸ் எடுத்துட்டோம்னா இதில் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்குது, இல்லைனா உங்களோட ரைட் எங்கேருந்து டெரைவ் ஆகி வந்தது, வென் இட் அரோஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதோட எக்ஸ்டெண்ட்டு அதெல்லாம் வந்து முடிவு பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் எக்ஸ்டெண்ட்டுக்கு இது மாதிரி இந்த நேச்சரில் இது வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் நேச்சரில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் கிளைம்டு பை ஆர் அலெஜ்டு டு எக்ஸிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா. இதை வந்து அந்த பர்டிகுலர் நபர் வந்து ஒரு நபர் வந்து எனக்கு இதில் உரிமை இருக்குது, இந்த நேச்சர் ஆஃப் உரிமை இருக்குது, இந்த எக்ஸ்டெண்ட் இருக்குதுன்னு அவரே கிளைம் பண்ணினாலும் சரி, அப்படி இல்லாட்டி யாரும் கிளைம் பண்ணலை பட் அது இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ என்னென்னா சப்போஸ் யாரும் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ரெவன்யூ ரெக்கார்டை பார்க்கும்போது இந்தந்த நபர்களுக்கு இந்த இடத்துல இந்தந்த உரிமை இருக்குது அவங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த இது வரைக்கும் அன்ஆக்குபைடாக இருக்கக்கூடிய லேண்டை தான் கவர்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் டு டிக்ளேர் ஃபாரஸ்ட் லேண்டுன்னு சொல்லி. அப்போ அதில் கேட்டில் வந்து அவங்க விட்டு அதை கிராஸ்க்காக மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்திட்டு இருந்திருக்கலாம், இல்லை வாட்டர் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இப்போ சப்போஸ் யாரும் வந்து அதை கிளைம் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைங்கிறத சொல்லிட முடியாது. ரெவன்யூ ரெக்கார்டில் இந்தந்த நிலங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்குன்றது கூட இருக்கும். அப்போ அலிஜிட் டு எக்ஸிஸ்ட்னு சொல்லும்போது அதை தான் சொல்கிறாங்க. யாராவது வந்து கிளைம் பண்ணாங்கன்னாலும் சரி, இல்லை அலிஜிட் டு எக்ஸிஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் எனி பர்சன் இருந்தாலும் சரி, இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இதெல்லாம் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன் அண்ட் ஓவர் எனி லேண்ட் கம்ப்ரைஸ்டு விச் சச் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேண்டில் இருக்கக்கூடியது தான் இந்த ஓனர்ஷிப்பு, ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் லீஸ் ஹோல்ட் ரைட்டு, டெனன்சி ரைட்டு, இதெல்லாமே வந்து அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ரைட்ஸ்னு வந்துடும். ஓவர் தி லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டு, பாத்வே, இல்லைனா வேறு ஏதாவது எங்களுக்கு வந்து மேய்ச்சல் உரிமை மட்டும் இருக்குது. அதாவது அந்த லேண்டில் ஆக்சுவலி அவங்களுக்கு ரைட் இல்லை, பட் அதை பயன்படுத்துறதுக்கான ஏதோ ஒரு உரிமை இருக்குதுன்னு சொல்லக்கூடியதில் அந்த ஓவர் அப்படின்றதுக்கு கீழே வந்து கவர் ஆகும். தென் அடுத்து இதில் எந்த ரைட்டெல்லாம் அவர் டிட்டர்மைன் பண்ண போடாருன்னா எனி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் சச் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னால் என்னன்றது மேலே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை இவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்கலாம். அப்போது அது சம்மந்தப்பட்ட உரிமைகள். ஸோ இது எல்லாத்தையும் அவர் டீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒருத்தரை ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்ணுறோம். அவர் இதெல்லாம் என்கொயரி பண்ணுறதுக்கும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்குன்றது நோட்டிஃபிகேஷனில் இருக்கணும். தென் அடுத்து தி ஆஃபீஸர் அப்பாயிண்டட் அண்டர் கிளாஸ் சி ஆஃப் தி செக்ஷன் ஷல் ஆர்டினரிலி பி அ பர்சன் அதர் தேன் அ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிடையாது, பட் அதனால தான் அதர் தென் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா நமக்கு மேலே யாரெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு இருக்குல்ல பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தங்களை கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா இவரோட சேர்த்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லியும் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது கவர்மெண்ட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒருத்தரை இந்த விஷயங்களை அட்டன் பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கக்கூடியது செக்ஷன் 4. தென் செக்ஷன் 5ல் சிவில் கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷனை இதில் பார் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டெம்ப்ரவரியாக வந்து பார் பண்ணக்கூடியது. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா செக்ஷன் 4ல் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த லேண்டை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரப்போஸ் பண்ணி அந்த 4ல் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேருந்து செக்ஷன் 16 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த லிமிட் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே சிவில் கோர்ட்டு எந்த விதமான கேசஸையும் எடுக்கக்கூடாது. எது தொடர்பு 16 என்னென்னா அதில் தான் வந்து இப்போ இது வந்து ப்ரொப்போசல் ஸ்டேஜில் தானே இருக்குது, அது ஃபைனல் டிக்ளரேஷன் தான் வந்து செக்ஷன் 16. ஸோ அப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து சிவில் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஊஸ்ட் ஆகும். எது தொடர்பு பட்டு அப்படின்னா
எனி சூட் டு எஸ்டாப்ளிஷ் எனி ரைட் இன் ஆர் ஓவர் எனி லேண்ட் ஆர் டு தி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் எனி லேண்ட். ஸோ ரெண்டுமே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இல்லை அந்த நிலத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் தொடர்பு பட்டும் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தொடர்புப்பட்ட உரிமைகள் வந்து சிவில் கோர்ட்டு வந்து என்டர்டைன் பண்ண முடியாது. இந்த செக்ஷன் 4 டிக்ளரேஷன்லேருந்து 16 வந்து ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு. தென் செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து இது வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா. செக்ஷன் 4 வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுறாங்க. செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அவர் தனியாக அதுக்கப்புறமா வந்து அஃபிஷியல் கெசட்டில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கணும். அதுதான் செக்ஷன் 6. ஸோ இது இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அவருமே அஃபிஷியல் கெசட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கணும். அண்ட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஒரு வேளை தாலுக்குனா அந்த தாலுக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸு, ஸோ இல்லைனா வேறு ஏதாவது போர்ஷன்ஸ், ஸோ இந்த ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். தென் அடுத்து எவ்ரி டவுன் அண்ட் வில்லேஜ் இன் தி நெய்பர்ஹுட் ஆஃப் சச் லேண்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் வில்லேஜ் நெய்பர்ஹுட் லேண்டு இது இந்த ஏரியாக்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து அதுவுமே வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் தான் அவர் கொடுக்கக்கூடியதும். ஸோ அவர் அதில் எதனெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு சிச்சுவேஷன் அண்ட் லிமிட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்காங்க இல்லையா. அதே மாதிரி இவரும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லிமிட்ஸை ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதாவது எந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொபோசல் அந்த இதை. தென் அதுக்கப்புறம் செக்ஷன் 7 இருக்கக்கூடிய விஷயங்கள். செக்ஷன் 7 தான் வந்து இவர் என்கொயரி பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது தொடர்புப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டேட்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே வந்து ரைட் இன் அண்ட் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ இல்லை ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் வந்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ இது தொடர்புப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பீரியடையும் வந்து அவர் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரிட்டர்னில் இருக்கணும். ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா அதாவது ஜென்ரலாக நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அஃபிஷியல் கெசட்டில். அது இல்லாமல் ரிட்டர்னில் வந்து தனியாக வந்து யாருக்கெல்லாம் இல்லை தொடர்புப்பட்ட நபர்கள்னு அவங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு தனியாக வந்து ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுக்கணும். அதோடு சேர்த்து இந்த உங்களோட ரைட்டை ஏதாவது நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அது தொடர்புப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுங்க அப்படின்றது தொடர்புப்பட்டும் ஒரு நோட்டீஸும் கொடுக்கணும். தென் சப்போஸ் இந்த பர்டிகுலர் நபர்கள் வந்து இந்த ப்ரிமைசஸ்க்குள்ளே இல்லை இந்த லிமிட்டுக்கு வெளியில் எங்கேயாவது இருக்காங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேறு டிஸ்ட்ரிக்டை விட்டு வேறு எங்கேயாவது இருக்காங்க அப்படிங்கும்போது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக கூட அவங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வந்து அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷன் 6 இதில் இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அவர் என்னெல்லாம் பண்ணணுன்றது இதில் சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 7 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா. அந்த பப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ப்ரொக்ளமேஷன் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா. அந்த ப்ரொக்ளமேஷன் கொடுத்த அந்த டேட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஃபைனலாக வந்து 16 வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய இந்த இன்டர்கானம் பீரியடில் வந்து யாருக்குமே வந்து எந்த விதமான ரைட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான உரிமை கிடையாது. அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு இவங்க டிக்ளேர் பண்ண போகக்கூடிய இந்த ஏரியாவிலேருந்து எந்த உரிமைகளையும் மாற்றுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 7. பட் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் ரூலும் இதில் சொல்கிறாங்க, அதுக்கு எக்ஸப்ஷனையும் சொல்கிறாங்க. ஜென்ரல் ரூலில் வந்து இந்த ப்ரொக்ளமேஷன் வந்ததுக்கு அப்புறமா 16 கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே யாருக்குமே வந்து இதில் புதுசாக எந்த விதமான ரைட்டும் வந்து அக்வயர் ஆகக்கூடாதுன்றது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இதுக்கு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோ இல்லை ஆல்ரெடி அதில் உரிமை இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோ இந்த ரைட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரைட்டிங்கில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஓரலாக வந்து எந்த விதமான ஆலினேஷனும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் எக்ஸப்ட் அண்டர் அ கிராண்ட் ஆர் கான்ட்ராக்ட் அப்படின்றது பை கவர்மெண்ட் இல்லைனா வேறு ஏதாவது நபர்கள் ஆல்ரெடி அதில் உரிமை இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்கள தவிர வேறு யாரும் வந்து இதை பண்ண முடியாது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. தென் நோ ஃப்ரெஷ் கிளியரிங் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் எனி அதர் பர்பஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் கல்டிவேட் பண்ணி முடிச்சிருக்க லேண்டாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் போயிட்டு அதில் எதாவது விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லி கல்டிவேஷனுக்கெல்லாம் வந்து அனுமதி வந்து அதில் கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பட்டா வந்து கவர்மெண்ட் இஷ்யூ கூடாது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அது சப்போஸ் வந்து பட்டா இந்த ப்ரொக்ளைம்டு லேண்டை பொறுத்த வரைக்கும் பட்டா இஷ்யூ பண்ணணும்னா ப்ரீவியஸ் சாங்ஷன் ஃப்ரம் தி போர்ட் ஆஃப் ரெவன்யூ அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு கொடுக்குறதா கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் சாங்ஷன் ஃப்ரம் தி போர்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா வாங்காமல் ஒரு பட்டா இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அது நல் அண்ட் வாய்டு அப்படிங்கிறதையும் அதோட கான்சிக்வன்சஸையும் சொல்லிட்டாங்க. ஸோ நல் அண்ட் வாய்டு அப்படிங்கிறது. தென் அதுக்கப்புறமா வந்து நத்திங் இன் தி செக்ஷன் ஷால் பி டீம்டு டு ப்ராஹிபிட் any act done with the permission in writing of the forest settlement officer. ஸோ ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட ஆல்ரெடி ஏதாவது பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணின விஷயங்களை இது பாதிக்காது. ஸோ இது எல்லாமே சொல்லக்கூடியது செக்ஷன் 7. தென் செக்ஷன் 8
இப்போ ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் இந்த என்கொயரி எல்லாம் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அதுதான். ஸோ இந்த என்கொயரி பற்றி சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 8. செக்ஷன் 8ல் வந்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து செக்ஷன் 6க்கு கீழே ஏற்படுத்தக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரைட்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க யார் யாரெல்லாம் என்ன கிளைம் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை பற்றின எல்லாத்தையும் வந்து அவர் என்கொயர் பண்ணணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். எவிடன்ஸ் எடுக்கும்போது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் அப்பீலபிள் கேசஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்பீல் கேசஸ்னால் இன் டீட்டெயிலாக எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். இன் சிம்பிள் அதுதான். ஸோ டீட்டெயில்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் எவிடன்சஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா அப்பீல் இங்கே இருக்குது. அப்பீல் போகும்போது அந்த அப்பீலேட் அத்தாரிட்டி வந்து இது கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்றது பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அப்பீலபிள் கேசஸ் மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய எல்லாம் ஃபாலோ பண்ணணும். எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுன்றது. தென் அடுத்து வந்து சப்போஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒருத்தரை கவர்மெண்ட் வந்து அந்த டிக்ளரேஷனை கெசட்டில் பப்ளிஷ் பண்ணும்போது அதில் தேவைப்பட்டதுன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரையும் அப்பாயிண்ட் பண்ணலாம் டு ரெப்ரசன்ட் தி கவர்மெண்ட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்காங்கன்னா அந்த அப்ஜெக்ஷனையும் இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதையும் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செக்ஷன் 8ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 9ல் இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸருக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா இவங்க தான் அதில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க. அப்போ ஆப்வியஸாக அந்த ப்ராப்பர்ட்டி லேண்டுக்குள்ளே போயிட்டு அவங்க என்டர் ஆகிறதுக்கும் அதுக்கப்புறமா அது என்டர்னு சொல்லும்போது அவங்களே இப்போ என்டர் ஆகலாம். அப்படி இல்லாட்டி வேறு யாராவது ஆஃபீஸரை ஆத்தரைஸ் பண்ணி அவங்க மூலமாகவும் என்டர் ஆகலாம். தென் அந்த லேண்டில் வந்து சர்வே பண்ண முடியும், அதை டிமார்க்கெட் பிரிக்க முடியும், அளந்து எடுக்க முடியும். ஸோ டிமார்க்கேஷன் பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த லேண்டை தொடர்பு பட்ட மேப்பு இதெல்லாம் வந்து அவங்க மேக் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பவரில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கிளாஸ் பியில் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு கீழே சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் வந்து இருக்குமோ அந்த பவர்ஸ் இவங்களுக்கு இருக்குது. எதை தொடர்பு பட்ட அப்படின்னா கம்பலிங் தி அட்டெண்டன்ஸ் ஆஃப் விட்னஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட். ஸோ இந்த 2 விஷயங்கள் தொடர்பு பட்டு சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் பியில். தென் செக்ஷன் 10. இந்த செக்ஷன் 10 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன உரிமை அந்த நேச்சர் எக்ஸ்டென்ட் அண்டு அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரைட் அப்படின்னு 3 வார்த்தை பார்த்தோம்ல. அதில் வந்து இன் அண்ட் ஓவர் தி லேண்ட் அப்படின்ற ஒரு வேர்டும் அதில் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம அதை பார்த்தோம்ல. இன்னுன்னு சொல்லும்போது அந்த லேண்டுக்கு மேலே அந்த லேண்டு வந்து லேண்டில் அவங்களுக்கு ஓனராக இருக்காங்களா இல்லை அவங்க வந்து லீஸ் ஹோல்ட் ரைட்டா இல்லை அதாவது பொசஷனும் அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இன்னுன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகுது. அவங்களுக்கு பொசஷன் கிடையாது, பட் அந்த லேண்டை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓவர் தி ரைட் ஓவர் தி லேண்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் வருது. ஸோ இந்த ரைட் ஓவர் தி லேண்டுங்கிற மாதிரி வரக்கூடியதில் தான் இந்த செக்ஷன் 10ல் இருக்கக்கூடிய இந்த ரைட் ஆஃப் வே, அதுக்கப்புறம் ரைட் டு வாட்டர் கோர்ஸ் ஆர் டு யூஸ் ஆஃப் வாட்டர், இல்லைனா ரைட் டு பாஸ்ஜர், அதுக்கப்புறம் ரைட் டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு அங்கே பொசஷனில் அந்த உரிமை கிடையாது, பட் அந்த லேண்டை பயன்படுத்திக்கிறதுக்கான ஏதோ ஒரு உரிமை இருக்குது. ஸோ இது வந்து 2 கான்செப்டாக இப்போ இருக்கு இல்லையா. இப்போ இந்த செக்ஷன் 10ல் எக்ஸ்க்ளூசிவாக அதை தான் இந்த 4 விஷயத்தை தவிர்த்துட்டு, அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைட்ஸை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களுக்கு என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 10ல் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள் பின்னாடி சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. ஸோ செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 10ல் என்ன சொல்கிறாங்கன்னா இன் தி கேஸ் ஆஃப் அ கிளைம் டு அ ரைட் இன் ஆர் ஓவர் எனி லேண்ட் அதர் தேன் தி ஃபாலோயிங் ரைட்டு. அதர் தேன் தி ஃபாலோயிங் ரைட்டில் தான் ரைட் ஆஃப் வே, ரைட் டு வாட்டர் கோர்ஸ் அண்டு இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ரைட்டு இது எல்லாமே. சரி, இதெல்லாம் தவிர்த்துட்டு மீதி இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபையிங் தி பர்டிகுலர் ஆஃப் சச் கிளைம் அண்ட் அட்மிட்டிங் ஆர் ரிஜெக்டிங் தி சேம் ஹோலி ஆர் இன் பார்ட். ஸோ அந்த என்ன ரைட் கிளைம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த பர்டிகுலர்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எய்தர் ஹோலி அட்மிட்டும் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். என்ன வேணால் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸருக்கு ரைட் இருக்குது. ஸோ அட்மிட்டிங் ஆர் ரிஜெக்டிங் தி சேம் ஹோலி ஆர் இன் பார்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. தென் அடுத்து இப்போ சப்போஸ் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்து வந்து கிளாஸஸில் வந்து ஃபர்தராக சொல்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணலான்னா இதில் 3 விஷயம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 விஷயம் என்னென்னா கம் டு அன் அக்ரிமெண்ட் வித் தி கிளைமன்ட் ஃபார் தி சரண்டர் ஆஃப் தி ரைட்டு. ஸோ
ஏன்னா இவங்களுக்கு அந்த லேண்டு மேலேயே பொசஷன்லேயே உரிமை இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இதுக்கு கீழே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களோட ரைட்டை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ரைட்டை உங்களுக்கு உண்மையாகவே இதில் ரைட் இருக்குங்கிற ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. பண்ணினதுக்கப்புறமா அந்த இருக்கக்கூடிய எஸ் உங்களுக்கு இந்த ரைட் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இதை சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட் லேண்டாக இனிமேல் ஆக போகுது. ஸோ அப்போ அதுக்காக கம் டு அன் அக்ரிமெண்ட் வித் தி கிளைமண்ட் ஃபார் தி சரண்டர் ஆஃப் தி லேண்டு. ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம். அப்படி இல்லாட்டி exclude the land from the limit of the proposed forest. ஸோ இதில் என்னென்னா ஓகே உங்களுக்கு இந்த லேண்டில் உரிமை இருக்குது, இப்போ இதை வந்து உங்களால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி நேச்சரில் வருதுன்னா அந்த பர்டிகுலர் லேண்டை வந்து இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ப்ரொப்போசலில் தான் இருக்குது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இது இன்னும் டிக்ளேர் பண்ணப்படலை, ஃபாரஸ்ட்டு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணப்படலை, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பர்டிகுலர் லேண்டை இந்த ப்ரொப்போஸ்டு ஃபாரஸ்ட்டுன்றதுக்கு கீழே இருந்து எக்ஸ்க்ளூடும் அவங்க பண்ணலாம். ஓகே உங்களுக்கு இருக்க உரிமையை நாங்கள் அட்மிட் பண்ணுறோம், உங்கள் லேண்டை நாங்கள் இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படியும் பண்ணலாம். தென் அடுத்து என்ன பண்ணலான்னா ப்ரொசீட் டு அக்வயர் சச் லேண்ட் இன் தி மேனர் ப்ரொவைடட் பை தி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1870 சொல்கிறாங்க. இது வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான அந்த அவங்களுக்கு லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது இல்லையா. ஸோ வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. இப்போ இந்த லேண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கும்போது ஸோ அந்த மாதிரி லேண்ட் அக்விசிஷனுக்கு கீழே வந்து அக்வயர் பண்ணுற மாதிரி அதை அக்வயர் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீடிங்ஸையும் வந்து அவங்க எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா லேண்ட் அக்விசிஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதில் இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே பண்ணணுன்றதை சொல்லலை. இங்கே நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த ஆக்டுக்கு கீழே நடைபெற்ற மாதிரி எடுத்துக்கிடணும் அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போது 3 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து அவங்களோட ரைட்டை வந்து சரண்டர் பண்ண சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு ஆகலாம். அப்படி இல்லாட்டி லேண்டை வந்து இந்த ப்ரொப்போஸ்டு ஃபாரஸ்ட்டுன்றதுக்கு கீழேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லேண்டை அக்வயர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை வந்து அடாப்ட் பண்ணலாம். அது வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே. ஸோ இந்த 3 விஷயம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த லேண்ட் அக்விசிஷனுக்கு கீழே ப்ரொசீட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தி ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் ஷால் பி டீம்டு டு பி அ கலெக்டர் ப்ரொசீடிங் அண்டர் தி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டீம்டு டு பி அ கலெக்டர். ஏன்னா லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே எல்லாமே கலெக்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இவங்க பண்ணுறதுனால இவங்கள வந்து டீம்டு டு கலெக்டர் அப்படின்னு லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கலெக்டர் மாதிரி இவங்களை டீம் பண்ணிக்கிடணும். ஓகே, தென் அடுத்து டீம் பண்ணிக்கணுன்றது ஹீ இஸ் நாட் ஈக்குவல் டு கலெக்டர், ஜஸ்ட் டீமிங் தான். 2 பேரும் ஈக்குவல் கிடையாது. இந்த பர்பஸ்க்காக அவங்கள டீம் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். ஸோ டீமிங்க்கும் ஒரிஜினலான விஷயத்துக்கும் லாவில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டீமிங் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் எந்த பர்பஸ்க்காக இவங்களை டீம் பண்ணுறாங்களோ அதை மட்டும் அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அவங்க அந்த இடத்துல எடுத்துக்கிட்டுமே தவிர்த்துட்டு இன் ஜென்ரல் அவங்க அதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்களை வந்து டீம்டு டு பி அ கலெக்டர் அப்படின்றது. தென் அடுத்து கிளைமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டில் வந்து எனக்கு ரைட் இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த கிளைமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே இன்ட்ரெஸ்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்கள அப்படி டீம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு. ஸோ அந்த ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 9க்கு கீழே நோட்டீஸ் கொடுத்து அவங்க முன்னாடி வந்து கலெக்டருக்கு முன்னாடி அப்பியர் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்டட் பர்சன் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கிளைமெண்ட்டை டீம் பண்ணிக்கிடணும் அப்படின்றது. தென் அடுத்து இங்கே இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நிறைய நம்ம ப்ரொசீஜர் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும், அந்த டிக்ளரேஷனில் இதெல்லாம் இருக்கணுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணினாங்க அப்படின்னாலே அந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அங்கே லேண்ட் அக்விசிஷனுக்கு கீழே அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் கம்ப்ளை பண்ணினதா இந்த ஆக்டுக்கு கீழே டீம் பண்ணிக்கணும். ஸோ இது லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸை வந்து தனியாக இங்கே திருப்பி ஒருக்கா ஃபாலோ பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க கம்ப்ளை பண்ணிட்டாங்கனாலே இட் இஸ் டீம்டு டு கம்ப்ளைட் வித் தட் ஆக்ட் அப்படிங்கிறது. இது வந்து கிளாஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே ப்ரொசீட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளைமெண்ட்டோட கன்சென்ட்டோட ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்துட்டு செட்டில் பண்ணிவிட்டு ஒரு காம்பன்சேஷன் அவார்டு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா சப்போஸ் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்சென்ட் ஆஃப் தி கிளைமெண்ட்டும் இருக்கணும் ப்ளஸ் கலெக்டர் 2 பேருமே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கோர்ட்டு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டயே வந்து செட்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கன்சென்ட் ஆஃப் தி பார்ட்டி மட்டும் இருந்தால் போதும். சப்போஸ் இது கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கிளைமெண்ட்டோட கன்சென்ட்டும் வேணும், கலெக்டரோட கன்சென்ட்டும் வேணும். ஸோ மே அவார்டு காம்பன்சேஷன். ஸோ கோர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த 2 விதத்தில் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ காம்பன்சேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவார்டு வந்து இந்த காம்பன்சேஷனுக்கான அவார்டை வந்து கொடுக்கணும், பாஸ் பண்ணணும். ஸோ இதில் என்னெல்லாம் வந்து அவார்டு வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா கிராண்ட் ஆஃப் ரைட் இன் ஆர் ஓவர் லேண்ட் ஆர் பை தி பேமெண்ட் ஆஃப் மணி ஆர் போத். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இங்கே உரிமை இருக்குது ஓகே, ஆனால் எங்களால் இந்த இடத்த தர முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
வேறு ஏதாவது லேண்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ பை வே ஆஃப் கிராண்ட் ஆஃப் ரைட் இன் ஆர் ஓவர் லேண்ட் வேறு எங்கேயாவது கூட அலோகேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி எதுவுமே அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அதை பேமெண்ட் ஆஃப் மணி பணமாக வந்து செட்டில் பண்ணுறதா வந்து பண்ணலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் லேண்டையும் கொடுத்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் மானிட்ரியாகவும் பேமெண்ட் ஆஃப் மணின்ற மெத்தட்லையும் கொடுக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடில் என்ன மாதிரினாலும் கொடுக்க சொல்லி அவார்டு வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிளாஸ் 4ல். இதில் இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் வித் தி கன்சென்ட் ஆஃப் தி கிளைமண்ட் வந்து அவார்டு பாஸ் பண்ணலாம். அந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு லேண்டில் வந்து உங்களுக்கு ரைட்டு கொடுக்குற மாதிரி இல்லை பேமெண்ட் ஆஃப் மணி இல்லைனா ரெண்டும் சேர்த்து கொடுக்குற மாதிரி அவார்டு பாஸ் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சப்போஸ் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கிளைமேட்டோட கன்சென்ட் ப்ளஸ் அண்டு தி கலெக்டர் கலெக்டர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா லேண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்னொரு லேண்டை இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படி தானே இப்போ அவார்டில் வந்து அப்படி இன்னொரு லேண்டை கூட அவங்களுக்கு கொடுக்க முடியும், இன்னொரு லேண்டில் இருக்கக்கூடிய உரிமையை கொடுக்கலான்னு சொல்லும்போது கவர்மெண்ட் வந்து கலெக்டரோட அப்ரூவல் இல்லாமல் அவங்க கொடுக்க முடியாது. ஏன்னா கலெக்டர் கவர்மெண்ட்டோட லேண்டை எடுத்து இவங்க இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஆப்வியஸாக கலெக்டர் உள்ளே வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வித்துது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஏன் அது தேவையில்லை அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து டெலகேட்டட் பவருக்கு கீழே கவர்மெண்ட் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அவங்க அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் ஜுடிஷியரி அந்த ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்கங்கும்போது இவங்க வந்து தனியான ஒரு பில்லர். அப்போ இந்த பில்லர் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு லேண்டை எடுத்து அவங்களுக்கு கொடுங்க, இல்லை கவர்மெண்ட் இவ்வளோ காம்பன்சேஷன் நீங்கள் கொடுங்கன்னு கவர்மெண்ட்டை டேரக்ட் பண்ணும்போது அங்கே வந்து நெசசரி பார்ட்டியாக வந்து கண்டிப்பாக கலெக்டர் இருக்கணும். அப்போ கலெக்டரோட கன்சென்ட்டும் அந்த இடத்துல தேவை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கிளைமேட்டோட கன்சென்ட் ஆஸ் வெல் அஸ் கலெக்டரோட கன்சென்ட் ரெண்டுமே வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் ஆப்வியஸாக வந்து அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒருவேளை சப்போஸ் இவங்களுக்கு வேறு ஒரு லேண்ட் அலோகேட் பண்ணி கொடுக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து கலெக்டர் தான் ரெவன்யூ ஆன விஷயங்களெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெட்டாக இருப்பார். அப்போ அந்த லேண்டு வந்து அந்த மற்ற பீப்புளுக்கு வந்து இந்த ரைட்டுக்கு கீழே கொடுக்கறதுக்கு அது அவைலபிளாக இருக்கா, அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து பதில் சொல்கிறதுக்கு அவங்க தான் காம்பிடன்ட் பர்சனாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 2 விஷயத்துலையும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஹோலியாவோ பார்ட்டாவோ ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக அப்பீல் ரெமடி அந்த ஆர்டர் பாஸ் இது வந்து அப்பீலுக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் தி டேட் ஆஃப் ஆர்டர் இட் செல்ஃப் ப்ரிஃபேர் அண்ட் அப்பீல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கிளைம் வந்து ஹோலாவோ பார்ட்டாவோ ரிஜெக்ட் ஆகுதுன்னா அந்த ஆர்டர் பாஸ் பண்ண உடனே இமீடியட்டாக அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர் அண்ட் அப்பீல் டு தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. சரி, அது அந்த ரிஜெக்ஷன் பார்ட்டுக்கு மட்டும்தான் அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, உடனே வந்து ஆர்டர் பாஸ் பண்ணின உடனே அப்பீல் போகணும்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆர்டர் பாஸ் பண்ணோடனே அப்பீல் போகணும். பட் அதுக்கான ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா சப்போஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள் காசு இருக்குது, அந்த மாதிரி இமீடியட்டாக அவங்க அப்பீல் போகாமல் இருந்ததுக்கு ரீசனபிள் காசு இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணினாங்கன்னா அவங்க அந்த பீரியடை வந்து அப்பீலுக்கான பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு காம்பிடன்சி இருக்குது. ஸோ ஃபர்தர் பீரியட் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். எது வந்து ப்ராப்பரான பீரியட் எவ்வளோ டைம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்களோட டிஸ்கிரிஷன். தென் இந்த மாதிரி இந்த பீரியடை வந்து அப்பீலுக்காக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து என்ன மெத்தட் அப்படின்னா செக்ரட்டரி டு கவர்மெண்ட் கேடரில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க ஒரு என்டாஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாலே போதும். அவங்களோட சிக்னேச்சரை வந்து என்டாஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அப்பீல் வந்து இது இந்த டைமுக்கு மேலேயும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க என்டாஸ் பண்ணி கொடுத்தாங்கனாலே தட் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்டாஸ்மெண்ட் இருந்தாலே கோர்ட்டுக்கு வந்து அதை காமிச்சாங்கனாலே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பீல் வந்து இமீடியட்டாக போகலன்னா கூட கோர்ட் வந்து அப்பீலை எடுத்துக்க முடியும். தென் இப்போ கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் வராங்க. ஸோ அப்பீல் வரும்போது கோர்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணின அந்த கிளைமை வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றதை இதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கோர்ட் அப்போ அதை அட்மிட் பண்ணிட்டாங்க, அப்பீலாக அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸில் கிளைமை அட்மிட் பண்ணியிருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாரோ அந்த மேனரில் அதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பார்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சாதாரணமாக நடக்கிறது தான். கோர்ட் அட்மிட் பண்ணிச்சு, அப்போ அதை அவரே அட்மிட் பண்ண மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். தென் அடுத்த கிளாஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு அவரே வந்து அட்மிட் பண்ணுறாரு, இல்லை கோர்ட் இந்த மாதிரி அட்மிட் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ 2 டைப்பில் அட்மிஷன் நடக்குது. கிளைமை வந்து அட்மிட் பண்ணுறாங்க இல்லையா, 2 மெத்தடில் எப்படி இருந்தாலும் சரி. ஸோ when a claim has been admitted in the first instance wholly or in part, a like appeal may be preferred on behalf of government by the forest officer appointed under section 4 or other person generally or specially empowered by the government in this behalfனு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் கிளைமை அட்மிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கோர்ட் அப்பீல் போயிருக்கும்போது கோர்ட் அவங்க அட்மிட் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த கேஸாக இருந்தாங்க அப்படின்னாலும் அதுக்கு மேலே ஒரு அப்பீல் வந்து போக முடியும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. இது ஏன்னா இதில் நமக்கு வந்து ஒரு டவுட் வரும்.
ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸரே அவரே கவர்மெண்ட்டுக்காக தான் அங்கே உட்காந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. அவர் போட்ட ஆர்டரை அவர் அட்மிட் பண்ண ஆர்டரை அவரே எப்படி திருப்பி ஒரு அப்பீல் அவர் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவார்? இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு டெலகேட்டட் பவரை தான் இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் சொல்கிற எல்லாத்தையுமே கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பட் இந்த டெலகேட்டட் நபர் வந்து பண்ணின அந்த கிளைம் அட்மிட் பண்ணினதில் கவர்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும்போது கவர்மெண்ட் அந்த இடத்துல அவங்கள நீங்கள் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு காம்பிடன்சி இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவரை பொறுத்த வரைக்கும் சாவரின் பவர். ஸோ சாவரின் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நீங்கள் பாஸ் பண்ண ஆர்டர் எனக்கு வரல, அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னா அவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல கிளைம் அட்மிட் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த அப்பீல் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரையே அப்பீல் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அவரோட ஆர்டருக்கு மேலே அவரை அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி சப்போஸ் வேறு ஏதாவது வந்து ஒரு நபரை ஆத்தரைஸ் பண்ணலாம். அந்த ஆத்தரைஸ் பண்ணக்கூடியது வந்து ஜென்ரல் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு நபரை வந்து எம்பவர் பண்ணி கொடுத்தாலும் சரி, ஜென்ரலி ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாக வந்துட்டு ஒரு நபரை ஆத்தரைஸ் பண்ணி அதன் மூலமாக அப்பீல் வந்து இந்த அட்மிட்டட் கிளைமுக்கு மேலே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் அட்மிட் ஆகக்கூடிய இந்த விஷயத்துக்கு மேலே வந்து அப்பீல் போக முடியும். செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் 4 விஷயத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த 4 ரைட்டை இங்கே டிட்டர்மைன் பண்ணலை. ரைட் ஆஃப் வே, ரைட் டு வாட்டர் கோர்ஸ் அண்ட் ரைட் டு பாஸ்டர் அண்ட் ரைட் டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. இது இல்லாத மற்ற எல்லா ரைட்ஸையும் வந்து இங்கே டிட்டர்மைன் பண்ணுறாங்க. டிட்டர்மைன் பண்ணும்போது 3 விஷயமா அதை டிட்டர்மைன் பண்ணலாம். ஒன்று வந்து சரண்டர் தி ரைட்டுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகலாம். அப்படி இல்லாட்டி அவங்களோட லேண்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இந்த ப்ரொபோஸ்டு ஃபாரஸ்ட் ஏரியான்றதுக்கு கீழே எக்ஸ்க்ளூட் ஆகலாம். இல்லைனா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்டுக்கு கீழே வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணலாம். சப்போஸ் கோர்ட் வரைக்கும் போகுது அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டில் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா கலெக்டரோட கன்சென்ட்டும் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. தென் அடுத்து செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் இதில் தான் அந்த செக்ஷன் 10ல் 4 ரைட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரைட்டை பற்றி பேசக்கூடியது தான் இந்த செக்ஷன் 11. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in the case of a claim to right of the kind specified in clause A, B, C and D of section 10. ஸோ அந்த செக்ஷன் 10ல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ABCD இந்த 4 அங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது தொடர்புப்பட்ட கிளைம் அப்படின்ற பட்சத்தில் தி ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் ஷால் பாஸ் an order specifying the particular of such claim as far as may be necessary to define the nature, incidence and extent of the right claimed and admitting or rejecting such claim wholly or part. ஸோ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன நேச்சர் ஆஃப் ரைட்டு கிளைம் பண்ணுறாங்க, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு கிளைம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தென் எய்தர் ஹி கேன் அட்மிட் ஆர் ரிஜெக்ட், ரெண்டில் எதை வேணாலும் பண்ணலாம். அட்மிஷன் ஆர் ரிஜெக்ட்னு சொல்லும்போது இட் கேன் பி எய்தர் ஹோலி ஆர் பார்ட் அப்படின்னு 2 மெத்தடில் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இது செக்ஷன் 11ல் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ சப்போஸ் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ ரெண்டுக்குமே உங்களுக்கு உரிமை இருக்குன்றதான ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரைட்டை வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் த ரைட் இஸ் ஃபார் பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் எனி லேண்ட் ஆர் பில்டிங் he shall record the designation, position and area of such land and the designation and position of such building. இப்போ இதில் 4 ரைட்டு பார்க்குறோம் இல்லையா, இந்த 4 ரைட்டு தொடர்புப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு லேண்ட் இல்லைனா பில்டிங்கோட பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட்டுக்காக தொடர்புப்பட்ட ரைட்டாக அது இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் லேண்டு, அந்த பர்டிகுலர் பில்டிங்கு, அதோட டெசிக்னேஷன், அதோடைய சர்வே நம்பர், அதோட ஏரியா, அதோட எக்ஸ்டென்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. தென் அடுத்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லேண்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள வந்து தான் அந்த கேட்டல் வந்து அவங்க மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இதை எல்லாத்தையும் அவங்க இதில் ரெக்கார்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போது ஒரு பர்டிகுலர் பில்டிங்கில் இருக்கக்கூடிய நபர் வந்து இங்கே உள்ள வாட்டர் கோர்ஸை தான் அவர் யூஸ் பண்ணுறாருன்னா அப்போ இந்த பில்டிங்கில் உள்ளவங்க இங்கே வந்து வாட்டர் கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த உரிமை வந்து இன்னொரு லேண்ட் ஆர் பில்டிங் தொடர்புப்பட்டது என்ஜாய்மெண்ட்டுக்காக, அந்த பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட்டுக்காக இருக்குது, அது தொடர்புப்பட்டு இருக்குது அப்படிங்கும்போது தே ஹாவ் டு ரெக்கார்ட் அதை ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பில்டிங் அண்ட் லேண்டு தொடர்புப்பட்ட டெசிக்னேஷன் எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணணுன்றது சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தென் அடுத்து வேர் த ரைட் இஸ் அ ரைட் டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். இது வந்து அந்த ரைட் ரெகார்டிங் தி பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் அ லேண்ட் ஆர் பில்டிங் சொல்கிறது ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து இது அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ப்ரொடியூசஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் இருந்து ஏதாவது ஒரு ரைட் அவங்க இது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த ரைட்டு தொடர்புப்பட்டதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது தனியாக வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதுனாலும் இது தனியாக ஒரு ரெக்கார்ட் பண்ணணும். ஹி ஷால் ஆல்சோ ரெக்கார்ட் வெதர் தி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்டைன்ட் பை தி எக்ஸசைஸ் ஆஃப் சச் ரைட் மேபி சோல்ட் ஆர் பார்ட்டட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தொடர்புப்பட்டு அவங்களுக்கு ரைட்டு வந்து அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அதை வந்து அவங்க
சேலுக்கு பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அது வந்து ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை பாட்டர்னா ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு வந்து இன்னொரு பொருளை வாங்குறது, பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அவங்களோட பர்சனல் யூசேஜுக்காக அவங்களோட கன்சம்ஷனுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை பயன்படுத்துகிறாங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 11. தென் செக்ஷன் 12 வந்து ப்ரொவிஷன் ஃபார் ரைட் ஆஃப் பாஸ்டர் ஆர் டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அட்மிட்டட். இப்போ வந்து அவர் அட்மிட்டும் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்ட்டும் பண்ணலான்னு 2 விஷயம் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு அட்மிட் பண்ணுறாருன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த செக்ஷன் 12. ஸோ இப்போ ஹோலியாவோ இல்லை பார்ட்லியாவோ அவர் அட்மிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவர் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அது எந்த ரைட் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது, அது வந்து ரெகார்டிங் தி ரைட் ஆஃப் பாஸ்டர், அப்படி இல்லாட்டி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கான உரிமை, 2ல் எதுவோ இல்லை 2மோ என்ன, அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும். தென் அடுத்து அதாவது அட்மிட் பண்ணணும், அவங்களுக்கு இந்த ரைட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஏன்னா அதையே அவர் தான் டிசைட் பண்ண போகிறா இல்லையா? ஒன்று ரைட் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸு ரைட் இருக்கா இல்லையான்றதை முதல்ல டிட்டர்மைன் பண்ணணும், என்ன ரைட் இருக்குது, என்ன நேச்சரில் இருக்குது, ஸோ இதெல்லாம். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணணும். தென் அடுத்து இப்போ ரெக்கார்ட் பண்ணினதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்மிட் பண்ணினாங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, by altering the limit of the proposed reserved forest so as to exclude the land of sufficient extent of a suitable kind and in a locality reasonably convenient for the purpose of the claimant. ஸோ சப்போஸ் உரிமை இருக்குன்னு அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்டரிங் தி லிமிட் ஆஃப் தி ப்ரொபோஸ்ட் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி இது எல்லாமே இன்னும் ப்ரப்போஸ்டு லெவலில் தான் இருக்குது, இன்னும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணலை. அப்போது அந்த ப்ரப்போசல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு இப்போ ஒரு எக்ஸ்டெண்ட் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட்டை வந்து தே கேன் ஆல்டர். ஸோ அதுவும் பண்ணலாம், அது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் லேண்டை வந்து ஓகே இதை நீங்களே வந்து உங்களோட அந்த பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க, நாங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து இந்த லிமிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியும் அவங்க பண்ணலாம், அதுதான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. தென் அடுத்து இது எதுக்குன்னா, அவங்க அட்மிட் பண்ணுறாங்க அந்த பீப்புளுக்கு அதில் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அதை அவங்க தே கேன் என்ஜாய் கன்வீனியண்ட்டாக அதுக்கு அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுற மாதிரி நேச்சரில் இருக்கக்கூடியது இது. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பை ரெகார்டிங் an order continuing to the claimant's right of pasture or to forest produce as the case may be subject to such rule as may be prescribed by the government. தென் இதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன செய்கிறாங்க, ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் பவுண்ட்ரியே மாற்றிக்கிறோன்னு சொல்லி பவுண்ட்ரியை ஆல்டர் பண்ணி மாற்றிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், இவர் என்னெல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணலான்னு. இல்லைனா இல்லை எங்களால் வந்து இந்த லேண்டை வந்து நாங்கள் இதுக்கு கீழே இருந்து ஆல்டர் பண்ண முடியாது, இந்த லேண்டை நாங்கள் ஃபாரஸ்ட் லேண்டு தான் டிக்ளரே பண்ண போகிறோம், நீங்கள் ஆனால் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ அவங்க லிமிட்டை மாற்றலை, பட் தே ஆர் அலோவிங் தி பீப்புள் டு கண்டினியூ தேர் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த செக்ஷன் 12 பார்க்கும்போது அவங்க ஓனர்ஷிப்போ இல்லை பொசஸரி ரைட்டோ டைட்டில் ரைட்டோ எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, மியர் ரைட் டு யூஸ் தான். அதனால் ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போங்க அப்படியும் கூட அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கான ரைட் இருக்குது. ஸோ இந்த 2 ரைட் இதில் சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி உங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்தராக சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் பியில் வந்து சொல்கிறாங்க இல்லையா, கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க லேண்டோட லிமிட்டையே ஆல்டர் பண்ணுறாங்க, ஸோ அதை விட்டுடலாம். கிளாஸ் பி நேச்சரில் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவங்க அதில் என்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த லேண்டை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது எத்தனை கேட்டலில் வந்து நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க அதில் வந்து ஆர்டர் வந்து அந்த லிமிட்டேஷனை வந்து அவங்க இம்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எந்த காலகட்டத்தில் எந்த பீரியட்லலாம் வந்து மாதத்தில் இத்தனை நாள் தான், இல்லை சம்மர் சீசனில் மட்டும்தான் வரணும். ஸோ இந்த மாதிரி அந்த சீசன் அதையும் வந்து அவங்க அதில் வந்து டெஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த லிமிட் எவ்வளோ ஏரியாக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம், ஸோ இதெல்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து அதே போல் தான் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக இருந்தது அப்படின்னா அங்கேருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு உரிமை இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்கன்னு அலோவ் பண்ணுறாங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இது மாதிரி லிமிடேஷன்ஸ் எந்தெந்த இப்போ ஒரு டிம்பர் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் டிம்பர் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம், அதே போல் அதுக்கப்புறமா வந்து எந்த லிமிட் வரைக்கும் உள்ள இடங்களில் வந்து நீங்கள் வந்து டிம்பர் கலெக்ட் பண்ணலாம், அப்புறம் எந்த சீசனில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த லிமிடேஷன்ஸையும் சேர்த்து அவங்க அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. தென் இது இல்லாது வேறு ஏதாவது பர்டிகுலர்ஸ் அந்த பர்டிகுலர் கேஸுக்கு தேவைப்படக்கூடிய வேறு ஏதாவது அதில் இம்போஸ் பண்ணணுன்னாலும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அதில் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே சொல்லக்கூடியது செக்ஷன் 12. தென் செக்ஷன் 13 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 13 என்னென்னா அவங்களோட ரைட் இருக்குங்கிறத அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ செக்ஷன் 12லையும் வந்து ரைட் இருக்குங்கிறத அட்மிட் பண்ணிட்டு தான் அந்த 2 மெத்தட் அடாப்ட் பண்ணுறாங்க இல்லையா அது.
சப்போஸ் செக்ஷன் 13ல என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட் இருக்குன்னு அடாப்ட் பண்ணுறாங்க. பட் எங்களால் உள்ள இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ண போகக்கூடிய லேண்டுக்குள்ளே எங்களால் உங்களை வந்து ஃபர்தராக வந்து இந்த லேண்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கேயும் ரைட்டை அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ரைட் இல்லைன்னு டினை பண்ணல, ரைட் அட்மிட் பண்ணுறாங்க. ரைட் இல்லைன்னு டினை பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் டோட்டலி எக்ஸ்க்ளூடட். அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ செக்ஷன் 13 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ரைட் டு பாஸ்டர்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த மேய்ச்சல் நிலம், வேறு ஒன்றும் இல்லை, மேய்ச்சலுக்கான ரைட் இருக்குது, இல்லைனா ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை வந்து பயன்படுத்துறதுக்கான உரிமை இருக்குதுன்னு இங்கேயும் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் செக்ஷன் 12ல் சொன்ன மாதிரியான ரெமடியை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணுங்கிறத தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு ஃபண்டமெண்டலாக தெரியும், நமக்கு வந்து ஒரு லீகல் ரைட் இருக்குது அப்படிங்கிறத அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரைட்டை நம்மக்கிட்டேருந்து எடுக்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காம்பன்சேஷனோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ இங்கே ரைட் அட்மிட்டட் அப்படின்றதுனால இங்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த உரிமையை உரிமைக்காக பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணலாம். ஸோ அந்த ரைட்டை வந்து கம்யூட் பண்ணுறாங்க. கம்யூட் சச் ரைட் பை பேயிங் எ சம் ஆஃப் மணி. ஸோ அந்த நேச்சர்லையும் அவங்க பணத்தை கொடுத்து அந்த மாதிரி ரைட்டை கம்யூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கன்சென்ட் ஆஃப் தி கிளைமண்ட் வந்து என்ன பண்ணலான்னா, பை தி கிராண்ட் ஆஃப் ரைட் இன் ஆர் ஓவர் லேண்ட், வேறு ஒரு லேண்டை வந்து அலோகேட் பண்ணி கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்க வந்து வேறு ஏதாவது ஃபிட்டாக இருக்கும் ரெமடி அப்படின்னா அதையும் வந்து அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த செக்ஷன் 13 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட்டில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய ஏரியாவுக்குள்ளே அவங்களுக்கு எதுவுமே அலோவ் பண்ணலை. செக்ஷன் 12 பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அதில் என்னென்ன தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 13. தென் செக்ஷன் 14 பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஆர்டர் பாஸ் பண்ணினாங்கன்னா இதுக்கு மேலே அப்பீல் போகிறதுக்கான அக்ரீவ்டு பர்சன் வந்து அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அது வந்து எவ்வளோ நாளைக்குள்ளே அப்பீல் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர் பாஸ்ட் பை தி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த செக்ஷனுக்கு கீழெல்லாம் ஆர்டர்னா செக்ஷன் 11, செக்ஷன் 12 அண்ட் செக்ஷன் 13 இந்த 3 செக்ஷனுக்கும் கீழே உள்ள ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் ப்ரிஃபர் பண்ண முடியும். ஸோ அதை சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 14. யாருக்கு அப்பீல் போகிறாங்கன்னா ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு. ஸோ ஃபாரஸ்ட் கோர்ட்டுன்னு சொல்லி இந்த ஆக்டுக்கு கீழே ஒருத்தவங்க வராங்க, அங்கே வந்து இந்த அப்பீல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து ஃபாரஸ்ட் கோர்ட்டுன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கான்ஸ்டியூட்டே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், அவர் வந்து நாட் லெஸ் தென் 12 years அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை கவர்மெண்ட் வந்து இந்த அப்பீலை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணுறதன் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணலாம். பர்டிகுலராக இந்த நபர்னும் அப்படின்னும் அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த போஸ்ட்டில் யார் வராங்களோ அவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸை மென்ஷன் பண்ணியும் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்பீல் அத்தாரிட்டி எய்தர் ஃபாரஸ்ட் கோர்ட் இருந்ததுன்னா ஃபாரஸ்ட் கோர்ட் தான், இல்லாத இடத்துல இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இவங்க. சரி, இப்போ இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்க அப்பீலை வந்து டீல் பண்ணும்போது செக்ஷன் 39 and 40 வந்து கம்ப்ளை பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், கைடட் பை செக்ஷன் 39 and 40 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 15 வந்து அப்பீல் அண்டர் செக்ஷன் 14. இப்போ அப்பீல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து என்னெல்லாம் அப்பீல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செக்ஷன் 15ல் சொல்கிறாங்க. ஸோ அப்பீல் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரைட்டிங்கில் தான் இருக்கணும். அப்பீல் வந்து அக்ரீவ்டு பர்சன் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட தான் வந்துட்டு அவங்களோட அப்பீலில் வந்து ரைட்டிங்கில் கொடுக்கணும். இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் தான் அதை ஃபார்வர்ட் பண்ணணும், அந்த அப்பலேட் அத்தாரிட்டிக்கு அவங்க தான் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக போய்ட்டு அவங்க கொடுக்க முடியாது. த்ரூ ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் தான் வந்து இந்த அப்பீல் வந்து அவங்கக்கிட்ட ஃபார்வர்ட் ஆகும். இதை சொல்லக்கூடியது செக்ஷன் 15. தென் செக்ஷன் 16ல் இது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 16ல் தான் வந்து ஃபைனலாக வந்து நோட்டிஃபை பண்ணி அவங்க டிக்ளேர் பண்ணுறது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக்ஷன் 16 ரொம்ப முக்கியம். நோட்டிஃபிகேஷன் டிக்ளேரிங் ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு என்னெல்லாம் பார்க்கணும், எப்போ வந்து இதை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தி பீரியட் ஃபிக்ஸ்ட் அண்டர் செக்ஷன் 6 ஃபார் ப்ரிஃபரிங் கிளைம்ஸ் ஹேஸ் எலாப்ஸ்டு. அதாவது செக்ஷன் 6க்கு கீழே அவங்க வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த 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 டைம் வந்து லேப்ஸ் ஆகிருக்கணும், அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அந்த கிளைம் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும். இதை வந்து கிளாஸ் ஏல சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து சப்போஸ் அந்த அப்பீல் ஏதாவது போயிருக்காங்க, அப்பீல் போகலாம் அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல அப்பீல் பீரியட் வந்து லேப்ஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லாட்டி அப்பீல் ப்ரிஃபர் பண்ணி அப்பீல் வந்து டிஸ்போஸ் ஆகிருக்கணும். அப்படி அதுக்கப்புறமா வந்து செக்ஷன் 10க்கு கீழே வந்து ப்ரொசீட் பண்ணி அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு கீழே வந்து அவங்க அந்த மெத்தடை எலெக்ட் பண்ணி அதுக்கு கீழே அவங்க ப்ரொசீட் ஆகிருக்காங்கன்ற பட்சத்தில்
அக்வயர் பண்ணி அந்த லேண்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சா, வெதர் தி லேண்ட் வெஸ்டட் வித் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் லேண்டுக்கு வந்துருச்சு, அதாவது கவர்மெண்ட்டோட ஓனர்ஷிப்புக்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த லேண்டு வந்துருச்சு அந்த ஆக்டுக்கு கீழே அக்வயர் பண்ணி அப்படின்றது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க டிக்ளேர் பண்ண முடியும். இதை தான் வந்து இந்த செக்ஷன் 16ல் சொல்கிறாங்க. இதில் 2 நோட்டீஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் கெசட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணணும். அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, அந்த லிமிட்டை, இந்த ஃபாரஸ்ட்டு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி எந்த ஏரியாவை சொல்ல போகிறாங்களோ அந்த லிமிட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி, இந்த ஏரியாவை நாங்கள் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக டிக்ளேர் பண்ண போகிறோன்ற அந்த இன்டென்டட் ரிசர்வேஷனை வந்து அதில் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு. அந்த கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க இந்த டேட்லேருந்து இந்த லேண்ட் இனிமேல் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். தென் இந்த கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு அஃபிஷியல் கெசட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். இது எவ்வளோ நாளைக்குள்ள அவர் கொடுக்கணும்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு கட் ஆஃப் டேட் வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேட்லேருந்து இந்த லேண்ட் வந்து இனிமேல்ட்டு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணி ஒரு கட் ஆஃப் டேட் கொடுக்காங்க இல்லையா, அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அது ஜென்ரலாக கவர்மெண்ட்டு டிக்ளேர் பண்ணி கவர்மெண்ட் அவங்களோட, ஏன்னா கவர்மெண்ட் தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஒரு லேண்டை வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு கான்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி நம்ம யாரை பார்த்தோம், செக்ஷன் 3ல் கவர்மெண்ட் தான் அந்த அத்தாரிட்டி. ஸோ கவர்மெண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் அதில் சொல்லியிருக்க கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், இது எதுக்குன்னா அந்த பப்ளிக் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பப்ளிக்கு போய் ரீச் ஆகிறது அந்த நேச்சரில் வந்து இவரு அடுத்தாப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இவரும் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 16ல். தென் ஃப்ரம் த டேட் ஸோ ஃபிக்ஸ்ட் சச் ஃபாரஸ்ட் ஷால் பி டீம்டு டு பி அ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் இருந்து இனிமேல் இந்த ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி டீம் பண்ணப்படும். இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 16. தென் செக்ஷன் 16 கேபிட்டல் ஏ. இந்த செக்ஷன் 16 கேபிட்டல் ஏல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜன்மம் எஸ்டேட் அண்ட் இந்த ஜன்மம் எஸ்டேட் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு தனியாகவே ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஜன்மம் எஸ்டேட் அண்ட் அபாலிஷன் அண்ட் கன்சர்வேஷன் இன்டூ ராயத்வாரி ஆக்ட் 1969 ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு கீழே வரக்கூடிய லேண்ட்ஸையும் வந்து கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா பை நோட்டிஃபிகேஷன் அந்த லேண்டையும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி தே கேன் டிக்ளேர். அதுதான் வந்து செக்ஷன் 16A சொல்லியிருக்காங்க. தென் 17 பொறுத்த வரைக்கும் ரைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் நோ கிளைம் ஹாஸ் பீன் ப்ரிஃபர்ட் அண்டர் செக்ஷன் 6. இங்கே நம்ம செக்ஷன் 6ல் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்ல டிக்ளேர் பண்ண போகக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டில் யாருக்கெல்லாம் உரிமை இருக்குதுன்னு கிளைம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் இல்லையா 6ல். இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஒருத்தங்க கிளைம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ அதோட விளைவு என்ன, அதுதான் செக்ஷன் 17ல். ஸோ நோ கிளைம் ஹாஸ் பீன் ப்ரிஃபர்ட் அண்டர் செக்ஷன் 6 ஷால் தேரப்பான் பி எக்ஸ்டிங்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்டாச்சுட்டே வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி எக்ஸ்டிங்யூஸ்மெண்ட். இங்கே வந்து இது வந்து ப்ரொசீஜரல் எக்ஸ்டிங்யூஸ்மெண்ட் கிடையாது. சட்டமே வந்து நீங்கள் அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே நீங்கள் உங்களோட கிளைமை வந்து மேக் பண்ணலை அப்படின்னா சட்டப்படி அது இனிமேல் உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு அற்று போயிடுச்சு. இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு டிக்ளரேஷன் எல்லாம் திருப்பி கவர்மெண்ட் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இதை தான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து சஃபிஷியன்ட் ரீசன் இருந்தது ஃபார் நாட் ப்ரிஃபரிங் தி கிளைம் அப்படின்ற மாதிரி ரீசனபிள் காசு இருந்தது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அதை சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு அப்படின்னா அவர் வந்து மேலே 6க்கு கீழே உள்ள எல்லா ப்ரொசீடிங்ஸ்லையும் பார்த்தாலும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் அடாப்ட் பண்ணணும்னு, ஸோ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஜென்ரல் அவங்க மேக் பண்ணலை அப்படின்னா அவங்களோட ரைட் எக்ஸ்டிங்யூஸ் ஆயிடுது. ஸ்பெஷல் கேசஸில் வந்து இது வந்து கேஸ் பேசிஸில் தான் அவங்க பார்ப்பாங்க. பர்டிகுலர் கேஸில் வந்து அவங்களால பண்ண முடியாமல் இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு சப்போஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணின காலகட்டத்தில் வந்து நான் இந்த நாட்டிலே இல்லை, நான் அப்ராடில் இருந்தேன், இல்லை ரொம்ப சீரியஸ் இல் ஹெல்த்னால நான் வந்து அந்த டைம்லேயே இல்லை கோமா ஸ்டேஜில் இருந்துக்கலாம், வாட் எவர் மேபி என்ன வேணால் நம்ம வச்சுக்கலாம். பட் அது ரீசனபிள் சஃபிஷியன்ட் காசாக இருந்தது, அதை ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த எக்ஸப்ஷன் கேசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை அவங்களோட ரைட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ப்ரொசீஜர் மூலமாக டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இது வந்து செக்ஷன் 17. தென் அடுத்து செக்ஷன் 17 கேபிட்டல் ஏல பவர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் டு ரீடிஃபைன் தி லிமிட் ஆஃப் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இன் சர்டன் கேசஸ். இப்போ நம்ம இதுக்கு கீழே பார்க்கக்கூடிய சப்சிக்வெண்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே படிக்கும்போது நம்ம மைண்டில் என்ன வச்சுருக்கணும்னா, ஆல்ரெடி
இதை வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதை வந்து இனிமேல் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செக்ஷன் 6லேருந்து பார்த்தது எல்லாமே வந்து ப்ரொபோசல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ 16ல் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் பார்க்கக்கூடியது எல்லாமே ஆல்ரெடி அது டிக்ளேர்டு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ 17A பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த டிக்ளேர் பண்ணினதில் வந்து அந்த லிமிட்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ ஏதாவது வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஆஃப்டர் டிக்ளரேஷன் இந்த டிஃபெக்டிவ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபிஷியல் கெசட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதன் மூலமாக இந்த மாதிரி நாங்கள் இந்த லிமிட்ஸை வந்து ஆல்டர் பண்ண போகிறோம், அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லி அவங்களோட இன்டென்ஷனை சொல்லி ஒரு டிக்ளரேஷனை வந்து அஃபிஷியல் கெசட்டில் அவங்க மேக் பண்ணணும். அதை தான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. தென் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி தென் இந்த நோட்டிஃபிகேஷனை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணின உடனேயே டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா அவர் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பப்ளிக் அஃபிஷியல் கெசட்டில் வந்து அவங்களும் வந்து ஒரு அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ அந்த நோட்டீஸ்லேயும் வந்து என்னெல்லாம் இருக்கணும்னா என்ன கரெக்ஷனை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ப்ரொப்போசல். தென் அதுக்கப்புறமா இந்த கரெக்ஷனை நாங்கள் பண்ணுறதன் மூலமாக யாருக்கெல்லாம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பப்ளிகேஷனை வந்து கொடுக்கணும். இது யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இது வந்து 30 நாளைக்குள்ளே இவர் இந்த நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த 30 days முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆஃபீஸர் இவங்க இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அதில் வந்து இவங்களுக்கு வந்த அப்ஜெக்ஷன்ஸு மற்ற என்கொயரிஸு அது எல்லாத்தையும் வச்சு அதோடு சேர்த்து இவங்களோட ரிப்போர்ட் என்ன, இவங்களோட ரெக்கார்டு என்ன, இவங்களோட ரிப்போர்ட் என்ன, ஸோ இதையும் அதோட அலாங் வித் தட் டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க அதை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிளாஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 4ல் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணினதுக்கு அப்புறமா ஸோ இவங்க கொடுத்த அந்த இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டுன்னா அப்படியே எந்த மாடிஃபிகேஷன்ஸும் அதில் மாற்றாமல் அப்படியே கூட அவங்க வந்து ஃபர்தராக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து செக்ஷன் 17A. ஸோ இதில் வந்து கிளாஸ் 5ல் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஷால் நாட் பி நெசசரி டு ஃபாலோ தி ப்ரொசீஜர் லே டவுன் இன் செக்ஷன் 4 to 16 பிஃபோர் இஷ்யூயிங் தி நோட்டிஃபிகேஷன் அண்டர் சப்செக்ஷன் 4. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவங்க வந்து அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜரையே வந்து இவ்வளோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு தான் ஃபைனலாக செக்ஷன் 16ல் வந்து ஃபைனலாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 to 16ல் இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே இந்த லிமிட்டேஷனில் அதோட அந்த எல்கைக்குள்ளே வரக்கூடிய இதில் கரெக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறத 5ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து செக்ஷன் 18. இதுவும் வந்து நம்ம அந்த செக்ஷன் 4க்கு கீழே வந்து ஒரு டிக்ளரேஷனுக்கான கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க புதுசாக எந்த விதமான ரைட்டையும் வந்து அக்வயர் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது வந்து என்னென்னா ஆஃப்டர் டிக்ளேரிங் தி ஏரியா ஆஸ் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணினதுக்கு அப்புறமா யாருமே வந்து எந்த விதமான உரிமையும் அதில் இருக்கிறத வந்து அவங்க யாருக்கும் மாற்ற முடியாது. ஸோ நோ ரைட் அக்வயர் ஓவர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் எக்ஸப்ட் ஆஸ் இயர் ப்ரொவைடட். ஸோ அதுக்கான எக்ஸப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று கவர்மெண்ட்டு, இதில் யார் பண்ணுறதா இருந்தாலும் அது ரைட்டிங்கில் தான் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் இல்லைனா ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட். அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வேறு ஏதாவது நபர்கள், அந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை இருந்ததுன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி ரைட்டிங்கில் மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த செக்ஷன் 18 பார்க்கும்போது நமக்கு என்ன டவுட் வரும்னா, ஆல்ரெடி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொசஷன் தொடர்பு பட்டு டைட்டிலோ ஓனர்ஷிப்போ இல்லை ஆக்குபெண்ட் ரைட்டோ இல்லை லீஸ் ஹோல்ட் ரைட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைட்டு இனிமேல் யாருக்கும் கிடையாது. அதை தான் வந்து செக்ஷன் 10ல் வந்து 3 விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரைட்டை சரண்டர் பண்ணிடணும், அப்படி இல்லாட்டி லேண்ட் அக்வசிஷன் ஆக்டிவிட்டியில் ப்ரொசீட் பண்ணி எடுத்துடணும். இன்னொன்று ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, என்னது, ஸோ எக்ஸ்க்ளூட் தி லேண்ட் ஃப்ரம் தி லிமிட் ஆஃப் தி ப்ரொப்போஸ்டு ஃபாரஸ்ட். ஸோ அந்த 3 விஷயம் தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, யாருக்குமே இனிமேல் உள்ள அங்கே இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணின ஏரியாவுக்கு கீழே யாருக்குமே பொசசரி ரைட்டோ எதுவுமே இல்லை. பட் செக்ஷன் 18 பார்த்தோம் அப்படின்னா
கவர்மெண்ட்டோ இல்லை அந்த லேண்டில் யாருக்காவது உரிமை இருக்கக்கூடிய நபர்களோ அவங்களோட உரிமையை இன் ரைட்டிங் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு, அவங்கள தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ரைட்டு தான் அங்கேயே எடுத்துட்டாங்களே, திருப்பி எப்படி இந்த உரிமை உள்ள நபர் வருவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கோர்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில ரைட் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது இந்த ரைட் ஆஃப் வே இல்லைன்னா அந்த வாட்டர் கோர்ஸுக்கானது, இல்லை வந்து பாஸ்டர்ன்ற நேச்சரில் வந்து அலோவ் பண்ணுறதுக்கான உரிமை, அந்த ரைட்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரைட்லாம் ஸ்டில் தே ஆர் ஹேவிங் தான். ஏன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரைட்டெல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. செக்ஷன் 12 இல்லை 11. ஸோ அது மாதிரியான ரைட் இப்போவுமே அவங்கக்கிட்ட வெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட்ஸை வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க வந்து ரைட்டிங்கில் வந்து வேறு யாருக்காவது வந்து கன்வே பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இதை கோர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இதை எடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு ஆப்வியஸாக இந்த இடத்துல டவுட் வரும், அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி செக்ஷன் 10க்கு கீழே எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இங்கே திருப்பியும் அந்த நபர் எப்படி ஒரு உரிமையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து மியூச்சுவலாக இந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் வந்து எடுத்திருக்காங்க. தென் அடுத்து இந்த செக்ஷன் 18ல் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொவைடட் தட் நோ பட்டா ஷால் வித்தவுட் தி ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் தி போர்ட் ஆர் ரெவன்யூ பி கிராண்டட் ஆன் பிகாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபார் எனி லேண்ட். ஸோ இது வந்து பட்டா எதுவும் இஷ்யூ பண்ண முடியாது. இஷ்யூ பண்ணணும்னா போர்ட் ஆஃப் ரெவன்யூ கிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. சப்போஸ் அந்த மாதிரி வாங்காமலாம் கொடுத்துட்டாங்கன்னா அதோட வேலிடிட்டி நல் அண்ட் வாய்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 18. அடுத்து வந்து செக்ஷன் 19. செக்ஷன் 19ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அப்ஸ்டாண்டிங் கிளாஸோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டைன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருந்தாலும் அந்த மற்ற விஷயங்களுக்கு மேலே ஓவர் ரைடிங் எஃபெக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ரைட் கண்டினியூட் அண்டர் செக்ஷன் 12 ஷால் பி alienated by way of grant, sale, lease, mortgage or otherwise without the sanction of the government, provided that when any such right is continued for a beneficial enjoyment of any land or building, it may be sold or otherwise alienated with such land or building without such sanction. Any alienation of such right in contravention of this section shall be null and void. இங்கே என்ன அப்படின்னா, செக்ஷன் 12க்கு கீழே அவங்கள வந்து அவங்களோட ரைட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். அதாவது அந்த ரைட் டு வாட்டர் கோர்ஸ் இல்லைனா ரைட் டு பாஸ்டர் இல்லைனா ரைட் டு கலெக்ட் தி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்றது ரைட்டை ரெகக்னைஸ் பண்ணினாங்கன்னா அதுக்கும் அவங்கள அலோவ் பண்ணலான்றது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரைட்டை கொடுத்துருக்கும் போது இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கான உரிமை கவர்மெண்ட்டே ரெகக்னைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் கவர்மெண்ட்டோட ப்ரீவியஸ் அப்ரூவல் இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணவோ லீஸ் பண்ணவோ மார்க்கேஜோ அதர்வைஸோ எந்த மேனர்லையும் அதை அவங்க ஃபர்தராக யாருக்கும் ஆலினேட் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. பண்ணணுன்னா ப்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் தி சாங்ஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்க அப்டைன் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் செக்ஷன் 19. இதில் வந்து ப்ரொவைடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொவைடட் தட் when any such right is continued for a beneficial enjoyment of any land or building, it may be sold or otherwise alienated with such land or building without such sanction சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட லேண்டுக்குள்ளே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க உரிமையை கவர்மெண்ட்டோட ப்ரீவியஸ் சாங்ஷன் இல்லாமல் அவங்க அலினேட் பண்ண முடியாது. சப்போஸ் இவங்க இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த லேண்டுக்குள்ளே ஒரு உரிமையை பயன்படுத்துகிறதே இன்னொரு வேற ஒரு லேண்டில் இருக்கக்கூடிய லேண்ட் ஆர் பில்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயத்தோட பயன்பாட்டுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் லேண்டு வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டிக்ளேர் பண்ணினதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரியோ வாட் எவர் மேபி ஏதோ ஒன்று இருக்குது, அதற்கான வாட்டர் கோர்ஸ் வந்து இங்கேருந்து தான் எடுக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த லேண்டோட பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அவங்க அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது இப்போ இந்த லேண்டு தனியாக இருக்குது, இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணினது தனியாக இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த லேண்டை இப்போ அவர் விற்கணும் அப்படின்னா அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து வாங்கணுமானா அதுக்கு தேவை கிடையாது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பில்டிங்கை வந்து அவர் விற்கணுன்னா அவங்க தனியாக சாங்ஷன் இல்லாமல் விற்றுக்கலாம். விற்கும்போது இன்சிடென்டலாக அவர் ஏற்கனவே இங்கே வந்து பயன்படுத்துறதுக்கான உரிமை இருக்குல்ல, அந்த உரிமை வந்து இந்த பில்டிங்க்கு இன்சிடென்டலான ஒரு உரிமை. அப்போ இந்த லேண்டை விற்கும்போது இந்த உரிமை ஆட்டோமேட்டிக்காக அதோட சேர்ந்து போகும். நம்ம வந்து இந்த கான்செப்ட் வந்து இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டெல்லாம் நம்ம இந்த கான்செப்ட்டுக்காக தான் படிப்போம். அதாவது ஈஸ்மெண்ட்ரி ரைட்டு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்ந்து அந்த ரைட்டு தனியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை தனியாக வந்து ஒரு டீடை போட்டு நம்ம அவங்களுக்கு விற்கணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த இடத்துல அவங்க அந்த பில்டிங்கை விற்கும்போது அதுக்கு இன்சிடென்டலான உரிமை இங்கே இருக்குங்கும்போது அந்த பில்டிங்கோடு சேர்ந்து இந்த உரிமை போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பில்டிங்கை அவர் விற்கணுன்னா கவர்மெண்ட்கிட்ட வந்து இந்த சாங்ஷன் வந்து அவங்க வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆலினேஷன் வந்து அவங்களே தனியாக பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 19ல் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ப்ரொவைடடில் வந்து இதை சொல்கிறாங்க. தென் அடுத்து எனி alienation ஆஃப் such right is contravened of this section shall be null and void. சப்போஸ் இப்போ இதில் வந்து சாங்ஷன் இல்லாமல் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கத சாங்ஷன் இல்லாமல் அந்த மாதிரி வித்துட்டாங்கன்னா அது null and void அப்படிங்கிறது. தென் அடுத்து no forest produce obtained in exercise of any right continued under section 19 shall be sold or bartered except to the extent defined by the order recorded under section 11 and 12. ஸோ இது என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை அவங்க முன்னாடி ரெக்கார்ட் பண்ணும்போதே வந்து இதை சேல் பண்ண முடியுமா, இல்லை அவங்க வந்து பண்டமாற்று முறையில் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொன்று மாற்ற முடியுமா, இல்லை அவங்க பர்சனல் யூசேஜுக்கு தான் வந்து பயன்படுத்தணுமான்றதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணணுன்றதை பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தே கேன் கண்டினியூ, பட் எந்த லிமிட்டுக்கு கட்டுப்பட்டுனா எந்த இதுக்கு அவங்க அலோவ் பண்ணப்பட்டிருக்காங்களோ அந்த இதுக்கு கட்டுப்பட்டு. ஸோ அவங்க சேல் பண்ணலான்றதை ஆர்டர்லேயே அவங்களுக்கு அந்த ரைட்டை கொடுத்துருந்தாங்கன்னா தே கேன் சோல்ட் ஆர் barter. ஸோ அந்த மாதிரி அதுவுமே வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்குன்றதெல்லாம் அவங்க அங்கே 11 and 12ல் என்ன லிமிடேஷன் இம்போஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பைண்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஃபர்தராக சொல்லியிருக்காங்க. எனி பர்சன் செல்லிங் ஆர் bartering எனி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் திஸ் செக்ஷன் ஷால் பி பனிஷ்ட் வித் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 200 rupees. ஸோ இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செல்லிங் ஆர் bartering எனி ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்றத இதுக்கு கீழே யாராவது கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்கன்னா அதற்கான பனிஷ்மெண்ட் 200 rupees. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 19. தென் செக்ஷன் 20 நம்ம இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். செக்ஷன் 20ல் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க நினச்சாங்கன்னா டைம் டு டைம் வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ண முடியும். அதுவுமே வந்து கவர்மெண்ட்டோட ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கிட்டு தான் அந்த ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். என்ன ஆர்டர் அப்படின்னா, எந்த ஒரு பப்ளிக் நபராக இருக்கட்டும் யாரையுமே வந்து இந்த டிக்ளேர்டு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, ஸோ அவங்கள வந்து இந்த இடத்துல இருந்து இனிமேல் நீங்கள் வாட்டர் கோர்ஸுக்காக வந்து பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி பப்ளிக்கை வந்து அவங்க தடை பண்ண முடியும். ஸோ ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கியிருக்கணும். பட் இதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக்கை வந்து உள்ளே வந்து வாட்டர் கோர்ஸ் பயன்படுத்தக்கூடாது, இல்லைனா பொது பாதையாக பயன்படுத்தக்கூடாது, ப்ரைவேட் வேயாக நீங்கள் இனிமேல் இதை பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரீசனபிளாக வந்து கன்வீனியண்ட்டாக அதுக்கு வேறு பாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும், இல்லை வேறு ஏதாவது வாட்டர் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு, இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி பக்கத்தில் இருக்குன்னா ஓகே ஆல்ரெடி அங்கே இருக்குல்ல நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லைன்னா இவங்க அதை உருவாக்கி கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட்டோட ப்ரீவியஸ் சாங்ஷனோட இந்த மாதிரி பப்ளிக் உள்ள வந்து இனிமேல் பாதையோ இல்லை வாட்டர் கோர்ஸையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலாம். இதுதான் வந்து செக்ஷன் 20. ஸோ இது வரைக்கும் இடத்துல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.